வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இளநிலை நீட் தேர்விற்கு மார்ச் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம், தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கூடுதலாக புதிய செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் விரிவாக்கம், தூய்மை பணியாளர்களுக்கு என்றும் துணையாக இருப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தமிழர்களை திருடர்கள் என குற்றம் சாட்டியவர் பிரதமர் மோடி, பிரதமர் மலேசியா சுற்றுப்பயணம் குறித்து அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. இந்தியாவின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் துறை தொழில் பூங்காவில் 9,000 கோடி முதலீடு மற்றும் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலை அமைக்க கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முதற்கட்ட பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் டாடா தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். டாடா நிறுவன கார் ஆலையை தொடங்கி வைத்து ரேஞ்ச் ரோவர் காரை முதலமைச்சர் ஓட்டினார். இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, எம்பி.க்கள், எம்.எல்.ஏக்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், இந்தியாவில் வாகன உற்பத்தியின் தலைநகரம் மற்றும் மின் வாகன உற்பத்தியின் தலைநகரம் தமிழகம்தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். 9,000 கோடியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலையால் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் தகவல் தெரிவித்தார். மே 3ஆம் தேதி நடைபெற உள்ள இளநிலை நீட் தேர்விற்கு மார்ச் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதேபோன்று ராணுவ கல்லூரிகளில் BSc நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதன்படி 2026, 2027 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு வரும் மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இந்த தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு நேற்று தொடங்கியுள்ளது. இதற்கான கால அவகாசம் மார்ச் 8ஆம் தேதி நிறைவு பெற உள்ளதாகவும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கூடுதலாக புதிய செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை, திருச்சி, தர்மபுரி, வேலூர், ஈரோடு மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் கூடுதலாக புதிய செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என தகவல் தெரிவித்தார். மேலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்த செவிலியர்கள் 719 பேருக்கு வரும் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணையை வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மிக நீண்ட வருடங்களாக தற்காலிக செவிலியர்களாக, ஒப்பந்த செவிலியர்களாக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் 8,834 பேர் இன்றைக்கு நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் 3,009 ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் தரப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் கொரோனா காலத்தில் தற்காலிகமாக பணியில் நியமிக்கப்பட்ட 3,660 பேரில் ஒரு 2,146 செவிலியர்களுக்கு பணி நியமனம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 390 பேர் பணிக்கு வரவில்லை. இந்த நிலையில்தான் மீதமிருந்த 719 பேர் அந்த கொரோனா காலத்தில் பணியாற்றுபவர்களை அவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்தது. அவர்கள் பணியாற்றிய இடம், பணியாற்றிய நாட்கள், பணியாற்றிய விவரம் போன்ற பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிற 13ஆம் தேதி 719 பேருக்கும் பணி நியமன ஆணைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தரப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். விரிவான செய்திகள்.
தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கி வைத்திருந்தார். இதன் மூலம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஷிப்ட் அடிப்படையில் பணி செய்து வரும் 30,000க்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளைகளும் இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளுக்கும் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் சென்னை உட்பட 25 மாநகராட்சிகள், 141 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளில் பணிபுரியும் 1,29,689 தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதாரமான மற்றும் ஆரோக்கியமான உணவு வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெப்பம் தாங்கும் பையில் வைக்கப்பட்ட உணவு கலன்களை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினார். விழா மேடையில் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முருகனை முன்னிறுத்தினாலும் ராமனை முன்னிறுத்தினாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். முருகனை முன்னிறுத்தாலும் சரி அல்லது ராமனை முன்னிறுத்தினாலும் சரி, யாரை முன்னிறுத்தினாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்தவர்களுடைய மத கலாச்சாரத்துக்குள்ளே புகுந்தது கிடையாது. யார் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டுமோ அவர்களை வழிபடுவதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிற அரசுதான் தமிழ்நாடு அரசு. வரலாற்று சிறப்பு மிக்க 4000 குடமுழுக்குகளை 5 ஆண்டுகளிலே நடத்தி இருக்கிற ஒரே அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு. இதிலிருந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்படி சமாளிக்கப்படும்? அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்குறுதிகள் என்பது பொய்ப்பாடி வாக்குறுதிகள். எல்லாமே பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் ஆட்சியில் இருந்தபோது இதையெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யல. நாங்க சொன்னதையும் செய்ய முடியாது என்று சொன்ன வாய்தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் ஒழுங்கு. தமிழகத்தில் கிராம அணுகு சாலைகள் 95% பணிகள் முடிவடைந்துள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பெருமுகையில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 46 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு தங்கும் விடுதி கட்டப்படுகிறது. இந்த கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, வெளிமாநில நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 46 கோடியில் நவீன வசதிகளுடன் உணவகத்துடன் கூடிய தங்கும் விடுதி கட்டப்படுவதாகவும் வரும் 28ஆம் தேதிக்குள் திறக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கிராம அணுகு சாலைகள் 95% நிறைவு பெற்றுள்ளதாகவும் கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 1100 மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பொதுப்பணிக்காக ஏறத்தாழ 46 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அதில் இந்த விடுதிகளை தங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2,15,278 சதுரடி கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அதன் அடிப்படையில் ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் அந்த பணியை எடுத்து இந்த பணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒப்பந்ததாரையை எங்களுடைய சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொறியாளர் அழைத்து பேசினேன். எப்பொழுது இந்த பணி முடியும் என்று கேட்கிற பொழுது 20ஆம் தேதியோடு இந்த பணிகளை நாங்கள் முடித்து விடுவோம். ஆனால் முதலமைச்சரோட கலந்து பேசி எந்த இடத்துல ஒப்படைக்கலான்றது முடிச்சு இந்த மாதத்திலே 30ஆம் தேதிக்குள் 28ஆம் தேதிக்குள் திறம்பதற்கு வாய்ப்பு. தொடர்ந்து 7 நாட்களாக போராடி வரும் அங்கன்வாடி ஊழியர்களை அழைத்து அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார்.
கோவையில் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் 7வது நாள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஒப்பாரி வைத்து கண்ணீருடன் தமிழக அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அங்கன்வாடி ஊழியர்களுடன் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும், அவர்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது நியாயமற்ற செயல் என்றும் அவர் வலியுறுத்தினார். வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தல் அறிக்கையில, அது ஏன் நிறைவேற்றவில்லை என்று கண்டிப்பாக அந்த நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அந்த கோரிக்கை இவர்கள் சார்பாக வைக்கலாம் என்று அதுக்காக ஆறுதல் கூற வந்தோம். திமுக பொறுத்தளவுக்கு தேர்தலில் சொன்ன வாக்குறுதி தான் அவங்க கேட்கிறாங்க. அது உடனடியாக அங்கன்வாடி ஊழியர்களுடைய அந்த கோரிக்கை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்றணும். அது மட்டும் இல்ல, 4 நாட்களாக ரோட்ல குழந்தைகளை விட்டு போராடிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக கலெக்டர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அது அதிகாரி அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணணும். பேச்சுவார்த்தை பண்ணாம இன்னைக்கு ரோட்ல போராடி இருக்கிறவங்கள கண்டுக்காம விடுறது ஒரு நியாயம் இல்லாத செயல். உடனடியாக அவர் இன்றைக்கே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். மதுரையில் வரும் 22ஆம் தேதி வஉசிக்கு பிரம்மாண்ட உருவ சிலை அமைக்க உள்ளதாக ACS அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் AC சண்முகம் தெரிவித்துள்ளார். கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரம் பிள்ளைக்கு மிக பெரிய அளவில் 110 அடி உயர திரு உருவ சிலை அமைத்திட ACS அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியானது மதுரை வண்டியூர் அம்மா திடலில் வரும் 22ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வஉசி திரு உருவ சிலை அமைக்க அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார். விழாவிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள வஉசி பேரவை, வஉசி இளைஞர் அணி மற்றும் வஉசி அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் கலந்து கொள்ள ACS அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் AC சண்முகம் அழைப்பு விடுத்துள்ளார். மலேசியா முருகர் சிலை, ரத்னகிரி முருகர் சிலையை உருவாக்கிய சிற்பிதான் வஉசி திரு உருவ சிலையை வடிவமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிற்பி தியாகராஜன் அவர்கள் 15 மாதம் கேட்டிருக்கிறார்கள். அது கடைசியில ஒரு மழை காலம் அது போல வரும்போது ஒரு மாதம் இருக்கலாம். மொத்தத்தில் 18 மாதத்திற்குள்ளாக இந்த சிலை திறப்பு விழா 1 கோடி மக்களை வைத்து அந்த விழா நடைபெற இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து இதை திறந்து வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இது ஒரு நல்ல செய்தி. வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்து இப்படி ஒரு சிலை வருது. இதுல இன்னும் அவராக கூட நான் பேசி அது பீடம் ஒரு 20 அடி வரும். அப்படி வரும்போது 120 அடி வரும். இன்னொரு 5 அடி இல்லை 7 அடி 130 அடி கொண்டு போகலான்ற முயற்சிகளும் பின்னால எடுக்கப்படும் என்ற செய்தியும் சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உணவு அருந்திவிட்டு செல்லலாம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை இன்று வாரத்தின் முதல் நாளே அதிரடியாக உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 230 ரூபாய் உயர்ந்து 14,650 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 300 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நைஜீரியாவில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30 பேர் உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் பார்டே நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் பயணிகள் மற்றும் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ட்ரெய்லர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த லாரி நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் பயணம் செய்த 30 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால்
பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மோசமான சாலைகள் மற்றும் போக்குவரத்து சட்டங்களை முறையாக அமல்படுத்தாததுதான் இப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இளநிலை நீட் தேர்விற்கு மார்ச் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கூடுதலாக புதிய செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் விரிவாக்கம். தூய்மை பணியாளர்களுக்கு என்றும் துணையாக இருப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தமிழர்களை திருடர்கள் என குற்றம் சாட்டியவர் பிரதமர் மோடி. பிரதமர் மலேசியா சுற்றுப்பயணம் குறித்து அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.